வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்த பிறந்துச்சுங்க. அவங்களுக்காக நான் டின்னர் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நான் அப்படியே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே எப்படி இருக்குது, எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். அதாவது லேபர் வார்டு, குழந்த பிறந்த இடம் அந்த மாதிரிலாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப இன்டீரியராக என்னால் காமிக்க முடியாது. ஸோ விசிட்டர்ஸ் வந்து எங்கெங்கே அலவுடோ நான் அங்கே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நாம் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கணும். என்னடா இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இவ்வளோ கார் நிற்குது, என்னடா ஹாஸ்பிட்டல் வந்துருச்சான்னு பார்த்தாக்கா இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலுங்க. அதுக்கு இவ்வளோ கூட்டங்க. ஏன்னா சம்மர் இல்லையா, அதனால் அவ்வளோ கூட்டமும் இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் அங்கே இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இறங்கியாச்சு. ஸோ இறங்கிட்டு அந்த வாசல்லே இறக்கி விடுவாங்க. இறங்கிட்டு நம்ம க்ராஸ் பண்ணி போகிறோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கனாக்கா டெலிவரி வார்டு, அப்புறம் வந்து நம்மளுக்கு கை கால் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தனியாக, அப்புறம் குழந்தைங்க பில்டிங் தனியான்னு இருக்கும். இப்போ வந்து குழந்த பிறந்த இதுக்கு வந்து நம்ம போகிறோம். குழந்த பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பீடியாட்ரிக் பில்டிங்க்கு வந்து பாப்பாவை மாற்றிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கதவு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. என்னன்னு பார்த்திங்கனாக்கா இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. ஆனால் நம்ம கை வச்சு தள்ளக்கூடாதுன்னு வேறு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் கை வச்சு தாங்க தள்ளினேன். அப்புறம் நம்ம லிஃப்ட்டில் வந்துட்டு E6 பில்டிங்க்கு ஃப்ளோருக்கு போயாச்சு. அங்கே போனோடனே ஒரு செம்ம க்யூட் பேபி இருந்தாங்க. அவங்களுக்கு ஹலோ சொல்லிவிட்டு நான் வந்து நம்ம க்யூட்டியை பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே ஒரு ஹால் மாதிரி இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் டோரு. நம்ம கொஞ்சம் வந்து பக்கத்தில் போனோடனே வந்து சென்சார் டிடெக்ட் பண்ணி வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து நிறைய தொட்டில் வந்து வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கனாக்கா நிறையா இப்போ வந்து திடீர்னு வந்து குழந்த பிறக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு தனி ரூமில் வந்து குழந்தைக்கு தொட்டில் வைக்கிறதுக்காக இதுதான் ஒரு ரூமு. அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம குழந்த பிறக்குது இல்லைங்களா, அந்த பிறந்த குழந்தைக்கு அக்காவோ அண்ணாவோ இருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்கள வந்துட்டு உள்ளார வந்து அலௌடு கிடையாது. ஸோ அதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம், ப்ளே ரூம் மாதிரி இருக்கும். ரொம்ப நேரமும் வந்து அவங்களால ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாது இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி ஒரு ப்ளே ரூமில் வச்சு விளையாட வச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோதாங்க. குட்டி பாப்பாவை பார்த்துட்டு நானும் பப்பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன்.